Good morning. I am Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry, NMS SVM College, Madurai. Today discuss about polarizability of ellipsoid. Polarizability of ellipsoid. இப்போ polarizability of ellipsoid அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா போலரைசபிலிட்டி மாலிகுலார் போலரைசபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். மாலிகுலார் போலரைசபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது தன் மாலிகுல்ஸில் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணும்போது அப்போ மாலிகுல்ஸ் வந்து என்ன செய்யணும்னா சார்ஜ் செப்பரேஷன், சென்டர் ஆஃப் சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். தன் மாலிகுல்ஸ் வந்து என்ன போலரைசபிள் ஆகும் அப்படிங்கிறத என்ன தெரிஞ்சோம்னா போன கிளாஸில் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது என்னன்னா மியூ சீக்வல் டு ஆல்பா இ அப்படிங்கிறத என்ன தெரிஞ்சோம்னா பார்த்துருப்போம். மியூ சீக்வல் டு ஆல்பா இ. அது மியூ அப்படின்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல் டைபோல் மொமெண்ட், தென் ஆல்பா அப்படின்னு சொல்லும்போது அது போலரைசபிலிட்டி அப்படி மாலிகுல்ஸ், தென் இ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத என்ன தெரியும்னா பார்த்துருப்போம். இப்போ அப்போ போலரைஸ் மாலிகுல்ஸ் வந்து போலரைஸ் ஆனால் தான் ராமன் ஸ்பெக்ட்ரால ராமன் வந்து என்னது ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதே என்ன தெரியும்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன தெரியும்னா பார்த்துருப்போம். இப்போ போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு அப்படிங்கிறத பார்ப்போம். போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு அப்படின்னு என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் க்ளோடு அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்வர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் க்ளோடு. தென் இன்வர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் க்ளோடு அப்படின்னா என்னன்னா தென் பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும். பாசிட்டிவ் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டில் வந்து என்னது லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். தென் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது தென் என்னது பாசிட்டிவ் போல் வந்து என்ன செய்யும், அந்த எலக்ட்ரான் க்ளோட என்ன செய்யணும்னா அட்ராக்ட் பண்ணி அந்த இடத்துல என்ன செய்யணும்னா சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும் அப்படின்ற பார்த்துப்போம். போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு அப்படின்னு சொல்லும்போது இன்வர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் க்ளோடு அப்படிங்கிறத பார்ப்போம். போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு மீன்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் க்ளோடு அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ இதோட சிம்பிள் டெஃபனிஷன் அப்படின்னு பார்க்கும்போது போலரைசபிலிட்டி எலிப்சாய்டோட சிம்பிள் டெஃபனிஷன் நம்ம பார்க்கணும்னா 3-dimensional surface, the distance from the electrical center of the molecules is proportional to 1/√ai. அப்போ இந்த சிம்பிள் டெஃபனிஷன் நம்ம பார்க்கும்போது என்னன்னா 3-dimensional surface whose distance from the electrical center of the molecules is proportional to 1/√ai அப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்க்குறோம். இது வந்து என்னன்னா டெஃபனிஷன் ஆஃப் போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு. இதில் அந்த 1/√ai அப்படிங்கிறதுல ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது போலரைசபிலிட்டி அலாங் தி லைன் ஜாயினிங் எ பாயிண்ட் ஐ the ellipsoid with the electrical center அப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்க்கணும். இதே மணிக்க சேம் பார் என்னது மொமெண்டம் ஆஃப் தி பாடி அப்படின்னா மொமெண்டல் எலிப்சாய்டு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா 1/√ii அப்படின்னு வரும். 1/√ii அப்படின்னு பார்க்கும்போது √ii அப்படின்னு கூட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அப்படிங்கிறத என்ன செய்வோம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா எலிப்சாய்டு அப்படின்றத என்ன செய்வோம் பார்ப்போம். அதே மாதிரி சேம் சிமிலராக வரும். இப்போ இதில் ரெண்டு மாதிரி இருக்கும், ரெண்டு விதமாக இருக்கும் போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு. ஒன்று வந்து என்னன்னா அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸ் அலாங் தி பாண்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டானது என்னன்னா பேரலல், அதாவது என்னன்னா பெர்பெண்டிகுலராக போகும்போது அது அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து என்னதுன்னா பெர்பெண்டிகுலர் மாலிகுல்ஸுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக போகும்போது அது வந்து என்னன்னா அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸ். நம்ம அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்ளை பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேரலாக, அதாவது மாலிகுல் வந்து பேரலாக போகும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா அலாங் தி பாண்ட் ஆக்சஸ் அப்படின்றத சொல்கிறோம். இதில் போலரைசபிலிட்டி வந்து எது கிரேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலாங் தி பாண்ட் ஆக்சஸில் வந்து என்னன்னா போலரைசபிலிட்டி வந்து என்னன்னா கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த எலிப்சாய்டு ஷேப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த என்னன்னா இந்த டேஞ்சரைன் ஷேப்பில் இருக்கும். டேஞ்சரைன் ஷேப் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அந்த ஆரஞ்சு பழம் மாணிக்கனா அந்த ஆரஞ்சு ஃப்ரூட் மாணிக்கனா அந்த டேஞ்சரைன் ஷேப்பில் இருக்கும். அண்ட் போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு வில் பி என்னதுன்னா சர்க்குலர். அப்போ இந்த மாதிரி இந்த மாலிகுல் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது தென் என்னது நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்னன்னா சேமாக என்னது ஓவரால் எல்லா டைரக்ஷன்லையும் என்னது எல்லா டைரக்ஷன்லையும் சேம் ஓரியன்டேஷனாக இருக்கும். தென் இதில் வந்து என்னதுன்னா லீஸ்ட் போலரைசபிலிட்டியாக இருக்கும். மாலிகுல்ஸ் வந்து என்னன்னா லீஸ்ட் போலரைசபிலிட்டியாக இருக்கும். இதில் வந்து என்ன அலாங் தி பாண்ட் ஆக்சஸில் கிரேட்டஸ்ட் போலரைசபிலிட்டியாக இருக்கும். அப்போ இதில் வந்து இந்த ஃபிகர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி எலிப்சாய்டு.
கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி எலிப்சாய்டு அப்படின்றது வரும். தென் இதில் வந்து என்னன்னா மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ் இருக்கும். இந்த மாதிரி என்னன்னா இந்த எலிப்சாய்டில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து என்னன்னா இது மேஜர் ஆக்சஸ், இந்த கிளாஸ் வந்து என்னது மைனர் ஆக்சஸ். அப்போ நமக்கு இந்த மாலிகுல்ஸ் வந்து என்னன்னா கிரேட்டஸ்ட் போலரிஸ்பிலிட்டியாக இருக்கும். இதில் அலாங் தி பாண்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். தென் சேம் டூ என்னன்னா இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் H2 லீனியர் டையட்டாமிக் மாலிகுல் என்னது தென் CO2 தென் ஈத்தேன் மாலிகுல்ஸ். இந்த மாதிரி என்னன்னா சேம் எலிப்சாய்டாக இருக்கும், போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டாக இருக்கும். என்னது டிஃபர் ஃப்ரம் ஒன்லி என்னது ரிலேட்டிவ் சைஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது இருக்கும். டிஃபர் என்னது ரிலேட்டிவ் சைஸ் மட்டும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் என்னது சேம் போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டாக இருக்கும். எது அப்படின்னா CO2 அண்ட் ஈத்தேன் மாலிகுல். தென் அனதர் வந்து என்ன பார்க்கணும் பெண்ட் டையட்டாமிக் மாலிகுல். தென் எக்ஸாம்பிள் ஃபார் வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து என்னன்னா 3 மோட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். 3 மோட் வைப்ரேஷன் இருக்கும். V1 V2 V3 அந்த மாதிரி இருக்கும். V1 அப்படி பார்க்கும்போது என்னன்னா சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கும். இது என்ன சிம்மெட்ரிக் வைப்ரேஷன் மோட், பெண்டிங் வைப்ரேஷன் மோட். இது வந்து என்னன்னா ஏசிமெட்ரிக் வைப்ரேஷன் மோட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது இந்த H2ஓட வாட்டர் மாலிகுல் வந்து என்னன்னா போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டு அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டு அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் என்னன்னா மேஜர் ஆக்சஸ் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் மெயின் என்னது அந்த மெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இதில் அந்த V1 V2 V3 அப்படின்னு சொல்லும்போது அதோட மாலிகுல்ஸோட ஷேப்பு சைஸ் அண்ட் மைனர் ஆக்சஸ் வந்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். அப்படி மாலிகுல்ஸோட என்னது இந்த ஸ்ட்ரெச்சிங் மோட், பெண்டிங் மோட், என்னது ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படிங்கிறது ஏசிமெட்ரிக் மோட் ஆஃப் வைப்ரேஷன், அதாவது சிமெட்ரிக் மோட் ஆஃப் வைப்ரேஷன், பெண்டிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன், ஏசிமெட்ரிக் மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படி 3 டைப் ஆஃப் வைப்ரேஷனில் இந்த மாலிகுல்ஸோட ஷேப்பு சைஸு அப்படிங்கிறது மைனர் ஆக்சஸ் மேஜர் ஆக்சஸ் வந்து என்ன செய்யணும்னா சேஞ்ச் ஆகும். இப்படி இந்த மாலிகுல்ஸோட ஷேப் சைஸ் அண்ட் மேஜர் ஆக்சஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து என்னதுன்னா போலரிஸ்பிலிட்டி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். போலரிஸ்பிலிட்டி ஆகுனா அந்த வாட்டர் மாலிகுல் வந்து என்னது போலரிஸ்பிலிட்டி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். போலரிஸ்பிலிட்டி ஆகுனா அந்த வாட்டர் மாலிகுல் வந்து என்னது போலரிஸ்பிலிட்டி ஆகும்போது இந்த வாட்டர் மாலிகுல் வந்து என்னன்னா ராமன் ஆக்டிவாக இருக்குது. இப்போ அதான் சொல்லியிருக்கோம் அந்த வாட்டர் மாலிகுல் போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டு சீன் அலாங் தி 3 மேஜர் ஆக்சஸ் மெயின் ஆக்சஸ் அப்படிங்கும்போது V1 V2 V3 அப்படின்றது சொல்லுவோம். இதே மாதிரிக்கு சிமிலர் டு என்னன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் HDS அண்ட் என்னது சல்ஃபர் டை ஆக்சைடு இதே மாதிரி தான் இருக்கும். சிமிலர் டு என்னது போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபார் டைமென்ஷன்ஸ், ஒரு டைமென்ஷன்ஸ் கூட என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா இந்த குளோரோஃபார்ம் CHCl3 அப்படின்னு சொல்லும்போது இந்த என்ன குளோரின் ஆட்டம் அது பல்கியாக இருக்கும். என்னன்னா சிம்மெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் இருக்கும். என்னது ஆக்சியல் சிம்மெட்ரியாக இருக்கும். இந்த ரேதர் சிமிலர் டு லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மாலிகுல்ஸில் போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வந்து இருக்கும். அதனால் அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸில் என்னது கிரேட்டஸ்ட் போலரிஸ்பிலிட்டியாக இருக்கும். அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸில் கிரேட்டஸ்ட் போலரிஸ்பிலிட்டியாக இருக்கும். எது அப்படின்னா குளோரோஃபார்ம் அண்ட் சிமிலர் டு என்னது அமோனியா மாலிகுல்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்ப்போம். அடுத்து இந்த ஸ்பெரிக்கல் எலிப்சாய்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குன்னா CCl4 CH4 SiH4 ஸ்லைன் இந்த மாதிரி மாலிகுல்ஸ் என்னதுன்னா ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னது ஸ்பெரிக்கல் எலிப்சாய்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு ஓவரால் இந்த கிளாஸில் டுடே இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னா போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டு அப்படிங்கிறத நினைச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். இந்த போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டோட சிம்பிள் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்வர்ஷன் ஆஃப் என்னது எலக்ட்ரான் குளோர். போலரிஸ்பிலிட்டியோட சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா இன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் குளோர். அப்போ அதில் என்னென்ன பார்க்கணும்னா அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸில் போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டு எப்படி இருக்கும், அலாங் தி பாண்ட் ஆக்சஸில் போலரிஸ்பிலிட்டி எலிப்சாய்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் என்னது பெண்டிங் டையட்டாமிக் மாலிகுல், சிம்மெட்ரிக் டாப் மாலிகுல், தென் என்னது ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் என்ன பார்த்தோம்னா இந்த அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸில் சொல்லும்போது என்னன்னா லோயஸ்ட் போலரிஸ்பிலிட்டியாக இருக்கும். நான் வச்சுக்கணும் அக்ராஸ் தி பாண்ட் ஆக்சஸில் என்னது லோயஸ்ட் போலரிஸ்பிலிட்டி, தென் அலாங் தி பாண்ட் ஆக்சஸில் கிரேட்டஸ்ட் போலரிஸ்பிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத இருக்கும் சொல்லியிருக்கோம். இந்த டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னது 3 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் போஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சென்டர் ஆஃப் தி மாலிகுல். எலக்ட்ரிக்கல் சென்டர் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் இருக்குது. இதுக்கு என்னது
பேரலாக நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன செய்யறோம் பாஸ் பண்ணுறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சென்டர் இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த அலாங்கி காண்டாக்சஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட அந்த சென்டர் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரொபோஷனல் டு 1/√I A அப்படின்னு சொல்கிறோம். That is another importance of the ellipsoids. Okay, thank you.